ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரொருளால் இரண்டு பெரும் நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று தர்பியா எனும் நற்பயிற்சி வகுப்பு, மற்றொன்று நம்முடைய ஜாமியத்துன் நஜாஹ் பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியில் வாரம் 2 நாட்கள் சனி ஞாயிறு வகுப்பில் ஓராண்டு மற்றும் ஈராண்டு பாடத்திட்டத்தின் கீழ் பயின்று வந்த இல்லத்தரசிகளுக்கு ஆலிமா பட்டமளிப்பு நிகழ்ச்சி. இந்த இரு பெரும் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக பல முக்கியமான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தர்பியா என்று பலரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தௌஹீது ஜமாத்துகளிலே இந்த நற்பயிற்சி வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், நாம் நம்முடைய இந்த துன்யாவின் இந்த உலக வாழ்க்கையில் பல்வேறு அலுவல்களிலே நாம் மூழ்கி இருக்கிறோம். ஆண்கள் அவர்களுடைய தொழில் மற்றும் இன்ன பிற விஷயங்களிலே இந்த உலகத்திலே அவர்கள் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
பெண்கள் தங்களுடைய குடும்பத்திலே பிள்ளைகளை பராமரிப்பது, குடும்பத்தில் உள்ள தங்களுடைய கணவன்மார்களுக்கு சேவைகள் செய்வது, இன்ன பிற அலுவல்களிலே அவர்கள் மூழ்கியிருக்கிறார்கள். இப்படி ஆண்களும் பெண்களும் இந்த துனியாவுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால் அல்லாஹ்வுடனான அந்த தொடர்பிலே நம்மிடத்திலே குறைபாடு ஏற்பட்டு விடுகிறது. பல்வேறு விஷயங்களை நாம் மறந்து விடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதனுடைய வழிகாட்டுதலை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதிலே பெரிய ஒரு குறைபாடு ஏற்பட்டு விடுகிறது. இதற்கு காரணம் இதுதான். இந்த துன்யாவுக்கு பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருப்பதனால். அதனால் ஒரு நேரத்திலே நாம் ஒரு இடத்திலே ஒதுங்கி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அமர்ந்து மார்க்கத்தினுடைய சிந்தனைகளை பெற்று அதிலிருந்து படிப்பினையும் பாடமும் பெற்று நாம் திரும்ப வேண்டும். அது நம்முடைய எதிர்காலத்துக்கு உகந்ததாக இருக்கும் என்பதற்காக இந்த தர்பியா வகுப்பு நடத்தப்படுகிறது. நாம் இதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால், தர்பியா வகுப்பு தானே, அது எல்லோரும் நடத்தத்தானே செய்யறாங்க, அங்க பெருசா என்ன நடக்க போய் விடுகிறது அப்படின்னு நாம அதை அலட்சியம் செய்தோம் என்று சொன்னால், நம்மை விட மிகப்பெரிய நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறான். நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கு, நம்முடைய இறையச்சத்தை புதுப்பிப்பதற்கு, நம்முடைய மறுமை சிந்தனையை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை நாம் புறந்தள்ளி விட்டு நாம் அலட்சியம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது பெரிய நஷ்டம்தான் என்பதில் சந்தேகம் இருக்க முடியாது. இன்னும் நம்மளுடைய இந்த துன்யாவுக்கு பின்னால் ஓடுகின்ற அந்த ஓட்டம் தொடரத்தான் செய்யும். நான் மேலே சொன்ன அந்த குறைபாடு இன்னும் தொடரத்தான் செய்யும். திருமறை குர்ஆனுடனான தொடர்பாடு, திருமறை குர்ஆனுடனான அந்த தொடர்பிலே குறைபாடு இன்னும் ஏற்படத்தான் செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை நம்மளுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதிலே இன்னும் குறைபாடு தொடரத்தான் செய்யும். எனவேதான் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விடாமல் அதை ஒரு பொன்னான சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு நாம் ஒரு நற்பயிற்சியை இந்த குறுகிய காலத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லியிருக்கிறான். பல பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லியிருக்கிறான். சான்றோர்களுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் எதற்கு? நாம் அதனை படித்து அதிலிருந்து படிப்பினையும் பாடமும் பெறுவதற்காக. இந்த திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் தர்பியாவை பெறுவதற்கான அம்சங்களாக அது அமைந்திருக்கும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தர்பியா தர்பியா என்று நாம் சொல்கிறோமே, எந்த விஷயத்தில் நாம் தர்பியா பெறுவது,
என்னென்ன அம்சங்களிலே நற்பயிற்சியை பெற்றுக்கொள்வது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு விடைதான் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம், நிகழ்வுகளை எல்லாம், இந்த வரலாறுகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அதில் ஒன்றுதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அவர்கள் தமது மகனுக்கு உபதேசம் செய்ததை சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்திலே அல்லாஹ் எடுத்து சொல்லியிருக்கிறான். லுக்மான் என்ற ஒரு பேரறிஞர் தம்முடைய மகனை அழைத்து அவருக்கு பல்வேறு அறிவுரைகளை செய்திருக்கிறார்கள். அதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இடம்பெறச் செய்திருக்கிறான். அது நாம் நற்பயிற்சி பெறுவதற்கு ஒரு மிகச்சிறந்த அம்சங்களாக அது அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வசனமாக நாம் எடுத்து சொல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். முதலாவது அம்சமாக நல்ல கொள்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் தன்னுடைய மகனுக்கு அறிவுரையை ஆரம்பிக்கும் போது இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே என்று அவர் ஆரம்பிக்கிறார். என்ன அர்த்தம்? இறைவனோடான நம்முடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், இறைவனை பற்றிய நம்முடைய சிந்தனை, நம்முடைய கோட்பாடு எப்படி இருக்க வேண்டும், இறை மார்க்கத்தை பற்றிய நம்முடைய கொள்கை கோட்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த அறிவுரை நமக்கு எடுத்து சொல்கிறது. நல்லதொரு கொள்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அது அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. எந்த கொள்கையின் மீது இறை மார்க்கம் அமைந்திருக்கிறதோ அதுதான் சரியான அடிப்படை கொள்கை. அந்த அடிப்படை கொள்கை சரியாக அமைந்து விட்டது என்று சொன்னால் நம்மளுடைய அமல் சீராகிவிடும். அடிப்படை கொள்கையில் நமக்கு குளறுபடி ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அது சரியாக அமையவில்லை என்று சொன்னால், நாம் எவ்வளவுதான் அமல்களை செய்தாலும் அது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும். அதுதான் யதார்த்தம். எனவே நம்மளுடைய அடிப்படை கொள்கை, இறை மார்க்கத்துடைய அடிப்படை கொள்கையை சரியாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே, வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீ தெரிந்து கொள்வீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதை படிக்க சொல்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை படி. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை அதுதானே. இல்லைன்னு சொல்ல முடியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை நபி என அறிமுகம் செய்யும் போது எல்லோரையும் அழைத்து சொன்னார்கள். அந்த கொள்கையை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இங்கு சொல்லி காட்டுகிறான். அந்த கொள்கைக்கு முக்கியத்துவம் தந்துதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக நம்முடைய நமக்கும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, அல்லாஹ் என்றால் யார்? அவன்தான் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அவன்தான் அகிலத்தாருக்கு உணவளிக்கக்கூடியவன். அகில உலகத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன் அவன்தான். அதனால் அவன் மட்டும்தான் வழிபாடுகளுக்கு உரித்தானவன், வணக்கத்திற்கு உரித்தானவன் என்ற அந்த சிந்தனையின் மீது நம்மை நாமே பயிற்றுவிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை பயிற்றுவிக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் குழந்தையாக இருக்கும் போது இதைத்தான் அவங்களுக்கும் சொல்றாங்க. யஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக், நீ அல்லாஹ்வை மனதில் கொள், அவன் உன்னை மனதில் கொள்வான். நீ அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை பேணி நீ நடந்து கொள், அவன் உன்னை பேணுவான். யஹ்ஃபதில்லாஹ் தஜிதுஹு துஜாஹக்,
நீ அல்லாஹ்வுடைய சட்டத்தை பேணிக்கொள், அவனை உனக்கு முன்னால் நீ காணலாம். யாருக்கு சொல்றாங்க? இப்னு அப்பாஸ் குழந்தையா இருக்கும்போது சொல்றாங்க. சின்ன பிள்ளையில இருந்தே இந்த கொள்கையை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை நாம் சரியாக அவர்களுக்கு புகுத்த வேண்டும். இப்படி நாம் சரியான கொள்கையை நாம் எடுத்துக்கொண்டால் குழப்பங்கள் ஏற்படும் போது, பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த கொள்கையிலே நம்மால் உறுதியாக நிலைத்து நிற்க முடியும். நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, வாழ்வும் மரணமும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது என்ற சிந்தனை நம் எல்லோருக்கும் இருந்து விட்டால் நாம் சரியான ஒரு நிலைக்கு நாம் வந்து விடுவோம். எனவே நாம் நம்மையும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளையும் சரி இந்த அடிப்படையில் பயிற்றுவிக்க வேண்டும். இது முதலாவது. இரண்டாவதாக, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற உணர்வு. அதை என்ன செய்யறாங்க? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய மகனுக்கு எடுத்து சொல்றாங்க, மகனே, நீ எங்க இருந்தாலும் சரி, ஒரு பொருள் அது பெரியதாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி, அது பாறையில் இருந்தாலும் சரி, அது வானத்திலோ பூமியிலோ எங்க இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வை பொறுத்தவரையில மறைந்தது கிடையாது. அல்லாஹ் அதன் என்ன செஞ்சிருவான்? வெளிக்கொண்டு வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமாக பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான். ஒரு இடத்துல சொல்லுகிறான், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அவர் அறியவில்லையா அப்படின்னு ஒரு இடத்துல அல்லாஹ் கேட்கிறான். என்ன அர்த்தம்? அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்கின்ற சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும். ஆணுக்கும் இருக்க வேண்டும், பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். நாம் எங்க இருந்தாலும் சரி, தனிமையில் இருக்கிறோமா, அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். மக்களோடு மக்களாக கலந்து வாழ்கிறோமா, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் நம்முடைய குடும்பத்திலே ஈடுபடுகிறோமா, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டாலும் சரி, திருக்குரானிலே நாம் திருக்குரானை ஓதிக்கொண்டிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும், என்ன செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த கண்காணிப்பில் இருந்து நாம் தப்பவே முடியாது என்கின்ற சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டும். இது இருந்தால் என்ன நடக்கும்? நாம் தப்பு செய்வோமா, தீமைகளின் பக்கம் நெருங்குவோமா, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் தவறிழைக்கும் போது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். நமக்கு பின்னாலே யாரையும் ஒரு போலீஸை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் நமக்கு தேவைப்படாது. குழந்தைகளை இந்த அடிப்படையில நாம் வார்த்தெடுக்கும் போது பெற்றோர்கள் பின்னால் நிற்க வேண்டிய அவசியம் வராது. குழந்தை அது நினைக்கும், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற சிந்தனை வரும். நம்ம இன்னைக்கு எதுக்கெல்லாம் பயப்படுறோம்? சிசிடிவி கேமராவுக்கு பயப்படுறோம். பயப்படுறோமா இல்லையா? கேமரா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம பயப்படுறோம். ஆனா அந்த கேமராவை விட மிகப்பெரியது அல்லாஹ், ஈமான். அந்த அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த சிந்தனை வரும்போது அந்த குழந்தை இடத்துல அந்த பயம், இறை பயம் வந்துவிடும். எனவே அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். நம்மை நாமே அந்த அடிப்படையில் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது விஷயம். அடுத்து என்ன? மூன்றாவதாக, தொழுகையை நாம் நிலைநாட்ட வேண்டும். ஏன்னா தொழுகை என்பது நாம் ஈமான் கொண்ட பிறகு நமக்கு அதற்கு அடுத்த மிக முக்கியமான கடமை தொழுகை தான். தொழுகை தான் மிக முக்கியமான கடமை ஈமானுக்கு அடுத்து. இந்த தொழுகை இல்லை என்று சொன்னால் நாம மூமீனாக இருக்க மாட்டோம். எனவே இந்த தொழுகை என்பது மிக முக்கியமான கடமையாக இருப்பதனால் இந்த தொழுகை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. குழந்தைகள் கெட்டுப் போவது, பெற்றோர்களை அவர்கள் நிந்திப்பது, கல்வியிலே அவர்கள் பின்தங்குவது, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று ஆய்வு செய்து பார்த்தால்
தொழுகையை அவர்கள் பேணுவதிலும் அதை அலட்சியப்படுத்துவதிலும் தான் அது இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடிகிறது. எந்த குழந்தை தொழுகையை கடைபிடித்து வாழ்கிறார்களோ, தொழுகையை சரியாக பேணி வாழ்கிறார்களோ, அந்த குழந்தை கல்வியிலே உயர்நிலையை அடைவதை பார்க்கலாம். அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அவர்களுக்கு கல்வியில உயர்நிலையை கொடுப்பான். அல்லாஹ் அவர்களுக்கு ஒழுக்கத்திலே உயர்நிலையை கொடுப்பான். அல்லாஹ் அவர்களை தீமையில் இருந்து பாதுகாப்பான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான காரியங்களில் இருந்தும் தீமையான காரியங்களிலிருந்தும் மனிதனை தடுக்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். தொழுகையை நாம் பலமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அதை சரியான முறையிலே நாம் நிறைவேற்ற வேண்டும். தொழுகை என்பது ஏதோ சில அசைவுகளை செய்துவிட்டு போவது என்று நாம் யாரும் நினைத்து விடக்கூடாது. அது முறையான அசைவுகளாக அது இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியிலே அந்த குனிதல், நிமிர்தல், தக்பீர் சொல்லுதல், தொழுகையினுடைய அனைத்து அம்சங்களும் அது அமைய வேண்டும். அப்போதுதான் தொழுகை நம்மிடத்திலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை ஏற்படுத்தும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அதையும் சொல்றாங்க, அந்த பிள்ளைக்கு நீ தொழுகையை கடைபிடி அப்படின்னு சொல்றாங்க. எனவே இது மூன்றாவது. நாலாவதாக என்ன அப்படின்னு சொன்னா, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. நாம் நம்ம அளவுல இருந்து விடக்கூடாது. ஏதோ நாம கொஞ்சம் படிச்சுட்டோம், நாம கொஞ்சம் நல்லது தெரிஞ்சிருக்கிறோம், சில தீமைகளை நாம இனம் கண்டிருக்கிறோம், அதுல இருந்து நாம தவிர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு நம்ம அளவில் மாத்திரம் நாம் இருந்து விடக்கூடாது. இந்த விஷயத்துல பிறருக்கும் நாம் நலம் நாட வேண்டும், பிறருக்கும் நாம் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அதையும் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்றாங்க. யாரு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மகனே, என் அருமை மகனே, நீ நன்மையை ஏவி தீமையை தடு அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னை பற்றி ஒரு செய்தி ஏனும் தெரிந்திருந்தால் பல்லிகு அன்னி உலவு ஆயா, அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மாத்திரமல்ல, மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி. யார் ஒரு நன்மைக்கு வழிகாட்டுகிறாரோ, ஒரு நன்மையை பிறருக்கு எடுத்து சொல்கிறாரோ, அவருக்கு அந்த நன்மையை செய்தவருக்கு கிடைக்கின்ற கூலி போன்று கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்க நன்மையை எடுத்து சொல்லி இருக்கிறீங்க, நீங்க சொன்னதை பார்த்து அவர் என்ன செய்யறாரு? அவர் நடந்திருக்கிறார். ஆமா, இதை நம்ம செய்வோம், இதுவரைக்கும் நம்ம செய்யல, இந்த தீமையிலிருந்து நாம விலகுவோம், இதுவரைக்கும் நாம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் அந்த தீமையிலிருந்து விலகிறார், அந்த நன்மையை செய்கிறார் என்று சொன்னால், ஆனா நீங்க உங்களுக்கு அந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும். என்ன நீங்க தானே சொன்னீங்க, அவருக்கு நீங்க தானே முன்மாதிரி. எனவே நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இதை என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும். பிள்ளைகள் முதல்ல நம்மளிடத்துல இருந்து தான் இதை படிக்கணும். பெற்றோர்களிடத்துல தான் நன்மை தீமையை படிக்கணும். பிள்ளைகள் நீங்க அதாவது உண்மையானவர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அவர்களுக்கு முன்னால நீங்க அந்த ஒழுக்கத்தோடு நடந்து காட்ட வேண்டும். உங்களை பார்த்துதான் அவங்க படிக்கணும். பாரு, பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத உங்கள்ட்ட இருந்து அவங்க தெரிஞ்சுக்கிடணும். உண்மையை பேச வேண்டும் என்பதை உங்கள்ட்ட இருந்து அவங்க தெரிஞ்சுக்கிடணும். நற்குணம் என்ன அப்படிங்கிறத உங்கள்ட்ட இருந்து அவங்க தெரிஞ்சுக்கிடணும். இப்படியெல்லாம் நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து நீங்க இதை செயல்படுத்தணும். உங்களுக்கு நீங்களும் என்ன செய்யணும்? இதை நல்ல முறையில் அந்த நல்ல ஒழுக்கத்தை நீங்க கடைபிடிக்கணும். இதெல்லாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு எடுத்து சொல்றாங்க. நல்ல ஒழுக்கங்களையும் எடுத்து சொல்றாங்க, நற்குணங்கள். இதை நீங்க 5ஆவதாக வச்சுக்கிடுங்க. 6ஆவதாக பொறுமை. வாழ்க்கையில என்ன ஒரு சோதனை வந்தாலும் பொறுமையோடு இருக்கணும், பொறுமையோடு எதையும் கையாளணும். அல்லாஹ்வினால தான் எல்லாமே இங்கு நடக்கிறது, அவன் மீது நாம் நம்பிக்கை வைத்து அவனையே சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுமை. பொறுமையை விட சிறந்த அருட்கொடை யாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
பொறுமையை விட சிறந்த அருக்குடை யாருக்கும் தரப்படவில்லை. பொறுமை அவ்வளவு பெரிய அருக்குடை. அதனால வாழ்க்கையில பல்வேறு கஷ்டங்கள் வரும், பல்வேறு சோதனைகள் வரும். அது இல்லாம வாழ்க்கையே கிடையாது. திருக்குர்ஆன் அப்படிதான் சொல்லுது. உங்களை நம்ம சோதிப்போம், ஈமான் கொண்டால் மட்டும் உங்களை விட்டு விடுவோம்னு நினைக்காதீங்க. சோதிப்போம். எதற்கு? பொறுமையாளர்கள் யார், அல்லாஹ்வுடைய வழியிலே போராடக்கூடியவர்கள் யார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அந்த பொறுமையும் கடைபிடித்து நாம் வாழ வேண்டும். இதெல்லாம் ஒரு 6 விஷயங்களை நான் சொல்லி இருக்கிறேன். இந்த 6 விஷயங்கள் சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்திலே இருக்கிறது. நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும். இந்த 6 விஷயங்களை நாம் நற்பயிற்சி எடுத்துக்கொள்வதற்குரிய அம்சங்களாக நாம் பெற்று நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்துக் கொள்வோமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சின்ன அளவு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏன்னா இந்தாதியை வச்சுட்டு நீங்கள் சும்மா விட்டீங்கன்னு ஒரு மக்கள் ஒன்று குறை சொல்லுவாங்க. ஏன்னா சுருக்கமாக முடிச்சுக்கிடுங்க, ரொம்ப எடுக்காது. ஆட்கள் வந்து யாரும் அப்புறம் இருந்து அங்கே பற்ற முடியாது, கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் திருத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது அந்த குழந்தைகள் இயல்பான இஸ்லாம் என்ற தன்மையின் மீதே பிறக்கின்றன. அப்ப பிறக்கிற எந்த குழந்தையும் இன்னைக்கு இருக்கிற மதங்கள், யூதனா கிறிஸ்தவனா அல்லது முஸ்லிக்கா காபிரா முஸ்லீம் அப்படிலாம் இல்லை, எல்லாரும் முஸ்லீமாக தான் பிறக்கிறான். அப்படி பிறகு கண்டுபிடிக்கிறாங்க. பிறந்த உடனே குழந்தை காட்டில் விட்டு வந்துடும். விட்டு வந்தால் குழந்தை எப்படி வளர்ந்துடும்? உண்மையான முஸ்லீமாக வளர்ந்துடும். அதில் வேற என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க பெற்றவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற தாயும் தந்தையும் அந்த குழந்தையை யூதனாக கிறிஸ்தவனாக நெருப்பு வணங்கியாக இப்படி பல்வேறு கொள்கைகளுக்கு ஆளாக்குகிறார்கள். அவங்க குழந்தைகளை பெற்றவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறார். ஏன்னா பிறந்த உடனே அந்த குழந்தைகளை ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில தாய் தந்தையுடைய அரவணைப்பில் தான் அந்த குழந்தைகள் வாழ்கிறது. அதனால குழந்தைகளுடைய நல்வாழ்விற்காக அந்த குழந்தைகள் பால் ஊட்டி சீராட்டி வளர்ப்பதை போன்று அந்த குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி வளர்க்க வேண்டும். ஏன்னா குழந்தையுடைய ஆர்வ பாடம் தாய் தகப்பனுடைய பாடம் தான். அந்த குழந்தைகள் சொல்லிக் கொடுக்கிற நல்ல அறிவு மார்க்கம் அல்லது அல்லாமல் இருந்து அது வளரும். இன்னும் பார்க்கலாம், பிள்ளைகளை வந்து காஃபி வீட்டில் பிறந்த பிறந்த பிள்ளை காஃபியா இருக்குது, ஒரு சிறுக்கு வீட்டில் பிறந்த சிறுக்கா இருக்குது, ஒரு தௌஹீதா வீட்டில் பிறந்த தௌஹீதா இருக்குது. என்ன காரணம்னா பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க. அப்போ ஒரு குழந்தையை பொறுத்தவரையில் மிக முக்கியமான அந்த குழந்தைக்குரிய பராமரிப்பு, அந்த குழந்தையுடைய பக்குவங்கள் அறிவு ஆற்றல் எல்லாமே தாயினுடைய கைகளில் தான் இருக்கு. ஆனால் பெற்றோர்கள் அவர் பெரிய பொறுப்புக்குரியவர்கள். அந்த குழந்தைகளை அப்படி வளர்க்கணும். ஆனால் பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகள் வளர்றதில்லை. பள்ளிவாசல்களில் மதரசாக்களில் தான் அந்த குழந்தைகளுக்கு முறையான பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. இவ்வளோ பிள்ளைகளுக்கு சொன்னால் வீட்டில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் முறையான பாடங்கள் போதிக்கப்படுவதில்லை. என்னோட பழக்கம் இல்லை. பசீரால் சொன்னது போல உப்மாச போதனை இருக்கிற குழந்தைக்கு தான் முதல்ல பண்ணிக்கிறாங்க. மருந்து யாபுனேன்னு என் அருமையான மகனே, இப்போ பிள்ளைய கூப்பிட்டு யாருமே மகனே அன்பான மகனே கூப்பிட்டு அழகா சொல்லிக்கிறான். இப்போ அப்படி யாருமே கூப்பிட்டு இது சிரிச்சு விடுறதில்லை. கொஞ்ச நாளைக்கு பிறந்த புதுசில் தங்கமே வெள்ளியம்பாங்க, பல சவத்துல என் மூதையை திட்டுவாங்க. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகள் அப்படி வளர்க்கணும்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க, அன்னை மகளே என் அன்னை மகனே என்று சொல்லி என்ன சொல்லிக் கொடுக்கணும். முதல் பாடத்தில் ஒரு குழந்தைக்கு முதல்ல தெரிய வேண்டிய பாடம், நான் அல்லாவுடைய அடிமையா அல்லது அல்ல வேற அடிமை தெரியணும். அப்படி தெரியாதனால தான் குழந்தைகள் தவறுகள் செய்யறாங்க. அந்த அப்படியே வளர்ந்து வரும்போது
ஏன்னா வாப்பம்மா தர்கா கொட்டி வந்து குழந்தைகளுடைய போகுது, விளக்களை பொறுத்து வச்சு அதை கையில் வச்சு மூஞ்சில அம்மா தடை விடுறா, பாபு தடை விடுறாரு. அவன் பிள்ளைகளுக்கு என்ன விளக்குறது, என்ன விளக்கு ஆத்துன்னு வச்சுக்கிறான், நெருப்பை பொருத்தி வச்சு அதை வணங்குறது. அப்போ அவன் யார் நெருப்பு வணங்கி அவனுக்கு தெரியல. தர்காவில் வந்து நெருப்பு கபரில் போய் அங்கே உள்ள வணங்கிட்டு வந்துடுறான், வெளியே வந்து நெருப்பு வணங்குறான். இப்படி எல்லாம் மக்களை வந்து என்ன செய்யறாங்க, பல வழிகளில் கெடுக்கிறது இல்லைதான். அதனால தாயும் தந்தை இந்த விஷயம் கவனமாக இருக்கணும். பிள்ளைக்கு சொல்ற விரல் பாடம், நம்ம எல்லாம் படைத்த ஒரு நாய் இறைவன் இருக்கிறான். அந்த வானத்தையும் பூமி யார் படைத்தானோ அவன்தான் நம்முடைய இறைவன். அல்லாஹ்வுக்கு பெரிய இலக்கணமே அதுதான். வானத்தை படைச்சவன் தான் கடவுள், பூமியை படைச்சவன் தான் கடவுள். அப்ப அந்த வானத்தையும் பூமி இந்த உலகத்துல யாருமே சொல்லல அவர் படைச்சார் இவர் படைச்சார், அந்த வானத்தை அவருக்கு கொஞ்சம் சொந்தம் அப்படிலாம் யாரும் சொல்லவே இல்லை. அப்ப இந்த உலகத்தை அகில உலகங்களையும் படைத்து பாதுகாக்கிற அல்லாஹ் தஆலா அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். பெற்றோர்கள் தாய் தன் செல்வி முதல் பாடம் யார் சொல்லிக் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் தர்காவில் போய் கையேந்திராத, அது பெரிய பாவம், அது நரகத்துக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லணும். சிரிக்க சொல்ல பழகம் தான். அம்மா அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க சொல்லிருக்காங்க, யாராவது சொல்றாங்களா? இல்லை கிடையாது. நீங்கள் பழகணும் சார்லாம் அவருடைய காலம் நீங்கள்லாம் கல்யாணம் வச்சு பழம் வயல் ஆன பிற பிள்ளைகளுக்கு முதல் பாடம் இதுதான். என்ன பாடம்? அல்லாவுக்கு இணை வைக்காதீர்கள் அப்படின்னு என்னன்னு தெரியும். அப்போ அல்லாஹ் வணக்க வழிபாடு, தொழுகை, நோன்பு, சக்கை, இது மாதிரி விஷயத்தையும் செய்யக்கூடாது. அது யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா அல்லாஹ்வை அழைப்பதை போன்று வேறு யாரையும் அழைக்கக்கூடாது. இது நிறைய பேர் தெரியல. தர்காவில் வந்து கையெழுந்தாங்க, நல்ல தொழுவான், நோன்பு வைப்பான், அங்கேயும் போய் கையெழுத்திக்குவான். இப்போ என்ன காரணம் அவனுக்கு தெரியல. இந்த துவா செய்யறது வந்து தப்பா ரைட்டான்னு தெரியல. எங்கிருந்து யார் அழைச்சாலும் எப்ப அழைச்சாலும் கேட்கறது அல்லாஹ் மட்டும்தான். ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டான்னா அந்த மௌத்தோட சரி, அவனுக்கு உலகத்தில் நடக்கிற எந்த விஷயமும் தெரியாது. அது எப்போ கொண்டு கபூர்ல வைக்கிறாங்களோ அந்த கபூர்ல வச்சதோடு அந்த மனிதனுடைய வாழ்க்கையுடைய உலகத்தோடு எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதனால கபூர்ல வச்சவங்கள்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது, கபூர்ல கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு காது கேட்காது, அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை கற்பனையா பார்ப்பாங்க, கேட்கான்னு வச்சாலும் கூட எந்த பதிலும் சொல்ல முடியாது. யாருக்கா சொல்லிட்டாங்களா கபூர் உள்ளவங்க என்று வந்து எழுத்து வந்தீங்கன்னா உனக்கு என்ன பண்ணி கேட்டுருக்காங்களா? இல்லை. அதனால நிறைய பேர் பொய் அடிச்சுடுவாங்க. நான் கனவுல கண்டேன், அவளியா வந்தாரு, அது சொன்னார், ஏன் சொன்னார். அதனால முதல் பாடம், பெற்றோர்களுக்கு முதல் பாடம் என்ன? அல்லாஹ்வுக்கு யாரையும் எதனையும் இணை வைக்காது. இணை வைக்காம ஒருத்தர் மூத்தாயிட்டாண்டா நிச்சயமா சொர்க்கம் கிடைக்கும். வேற எந்த பாவம் செய்தாலும் பாவத்துக்கு பரிகாரத்துக்கு பிறகு, உதாரணம் தொலைவே நினைச்சுக்குவோம், ஒரு முஸ்லீம்லாம் தொழாமட்டான், ஆனா அல்லாஹ் இணையே வைக்கல, அவனா அந்த சொர்க்கம் கிடைக்கும். எப்படின்னா அந்த தொழில் விட்டதுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து அல்லாஹ் தருவான். அதனால எப்போது நமக்கு இருக்க வேண்டிய முதல் பாடம் என்னது? நான் எந்த நேரத்திலையும் எப்போதும் அல்லாஹ்வுக்கு யாரையும் எதனை இணை வைக்கவே மாட்டேன் என்ற இந்த பாடத்தை நம்ம படிக்கணும். நீங்க வளர்ந்து வந்து நீங்க தாய்மார் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய பாடம் இந்த முக்கியமான பாடம். ஆனா இப்படி குழந்தைகளை வளர்த்து அந்த குழந்தைகள் ஆளாயிட்டாங்கன்னா உண்மையான ஒரு முஸ்லீமாக வளர்ந்து நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போக மட்டும் இல்லாம நாளை மறுமையில எல்லாரும் இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசியில் பிறந்த குழந்தை வரைக்கும் பெற்றவங்க தன்னுடைய குழந்தை இந்த உலகத்துல ஒழுங்க வளர்க்காம இருந்திருந்தா நாளை மறுமையில இந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி அவங்க உலகத்துல இருக்கும்போது உலக படிப்பு எல்லாம் சொல்லியிருப்பான். நீ பாருங்களேன், நீங்க எல்லாம் வந்து 8ஆவது வகுப்பு 10ஆவது வகுப்பு +2 அப்படி நிறைய படிக்கிறீங்க. ஆனா இந்த பாடம் ரொம்ப கம்மி தான். காலை ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் யாரா புள்ள நேரத்தில் சொல்றாங்கன்னா ரொம்ப கம்மி. அப்படியே ஒரு கல்லூரி கொஞ்சம் நடத்தினாலும் அதுல படிக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய 10 15 இருப்பாங்க. அதே ஸ்கூல் பாருங்க எக்கச்சக்கமா போய் +2 வரைக்கும் காலேஜுக்கு போய் யாராவது எந்த பிள்ளையாவது நான் +2 படிச்சு சொர்க்கம் சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? நான் பிஏ படிச்சுக்க சொர்க்கம் போயிருக்கேன் சொல்லலாமா? சொல்ல முடியுமா? முடியாதானே? முடியாது. அவ எவ்வளவு பாடம் படிச்சாலும் இந்த பாடம் படிக்காம அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவர், அவன் தனித்தவர், அவனை நாம எப்போதும் வளைக்கொண்டு இருக்க வேண்டும், அல்லாஹ் கட்டுப்பட்டு இந்த பாடம் தான் நம்ம நாளை சொர்க்கத்துக்கு கொண்டு சேரும். அதனால இது உங்களுக்கு கவனம் செலுத்தி அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. இந்த மாதிரி பள்ளிவாசல்கள் எல்லாம் இப்படி அழகான பாடங்கள், ஏகத்துவ பாடங்கள், இறைவனை மட்டுமே வணங்க வேண்டுகிற பாடத்தை இது மாதிரி மற்ற சின்ன ஜமாத்தெல்லாம் பார்த்தா இருக்காது. அங்க நிறைய சிறுகுடி பாடங்கள்லாம் சேர்த்து நடத்திட்டு இருப்பாங்க.
அதனால உங்களுக்கு பெரிய பாக்கி இந்த மாசா இதை நீங்க நல்லா பயன்படுத்தணும். இந்த மாசா வராமல் இருக்கக்கூடாது. உங்களை போல மற்ற பிள்ளைகளை சொல்லி அவங்களை அழைத்து வந்து இது போன்ற பாடங்களை படித்து உண்மையான முஸ்லிமா வாழும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அல்லாஹ் என்னை நம்பி வாழக்கூடிய மக்களே, நீங்கள் முஸ்லீம்களாகத்தான் மூத்தாக வேண்டும். அப்ப வாழ்க்கையை முழுமையான முஸ்லீமாக வாழ்ந்தா தான் நமக்கு சாவு இஸ்லாத்துக்கு வரலாம். அப்ப இஸ்லாமிய நாம் சாவரதா இருந்தா, மூத்தாவதா இருந்தா வாழ்க்கை பூரா இஸ்லாமிய அடிப்படை இருக்கணும். ஒரு இஸ்லாமியனாக வாழ்றது எல்லாத்துக்கும் ஒரு புத்தகம் இருக்கு. ஸ்கூல் போறீங்க, ஒன்னாவது புத்தகம் வாங்கிடுவோம். அது ஒவ்வொரு வகுப்பும் பூரா புத்தகத்தை வாங்கிக்கிட்டு தான் இந்த படிக்க போவோம். அதை மாதிரி ஒரு முஸ்லீமுக்குரிய முக்கியமான புத்தகம் இது குர்ஆன். அதை வாங்கணும். காசு கொடுத்து வாங்கவே மாட்டாங்க. இருக்கிற படிக்க ஆள் இல்லையா, தர்ஜுமால வாங்கணும், தப்சீர்லாம் வாங்கணும். இதுதா வீட்டில் சொல்லி வைங்க. தப்சீர் தர்ஜுமால வாங்கி வச்சு குடும்பத்தோடு படிக்க வேண்டிய பாடத்தை ஒரு பாடம் தான். பாப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா எல்லாம் வீட்டில் உட்கார்ந்து படிக்க வேண்டிய ஒரு பிரயோஜனமான பாடத்தை குர்ஆன் தான். இந்த பாடத்தை படிச்சா நம்ம வீடு உண்மையான முஸ்லீமா வீடா மாறிடும். அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தமான வீடு ஆறிடும். நம்ம கால் எழுச்சி படுக்க போறதுக்குள்ள ஒரு ஆயத்தை ஒருத்தர் படிக்கலன்னா அவனை உள்ள வந்து பாழடைந்த வீட்டை போல சொல்றான். காலை எழுந்திட்டோம், சூரியன் மறையத்துக்குள்ள ஒரு ஆயத்தை படிக்கல. அப்படி படிக்கலன்னா அந்த உள்ள எதை போல பாழடைந்த வீடு. பாடல்கள் என்ன, வீட்டை கட்டிட்டு ஒண்ணு திறக்காமே போட்டா அங்க என்ன இருக்கும்? வெறும் விசேஷத்தை பாம்பத்தை அழைத்து தான் இருக்கும். அது மாதிரி ஒரு மனுஷன் வந்து இஸ்லாமிய மார்க்கமாக முஸ்லிமா திறந்து குர்ஆனை படிக்காம ஒரு நாள் இருந்தார். பல நாட்கள் ஒரே ஒரு நாள் ஒரு ஆயத்தை படிக்கலன்னு சொன்னா அன்னைக்கு நமக்கு துர்பாக்கியம். நிறைய பேர் இன்னைக்கு ஒரு பறக்கத்தே இல்லைங்க, அவனுக்கு காசு நினைப்பாங்க. அது இல்லை. நம்ம எல்லாரும் காலை எழுச்சோம், சூரியன் மரத்துல ஆயத்தை படிச்சோமா, படிக்கல, ஆஹா நீங்க நாள் நல்ல நாள் இல்லை அப்படி படிக்கணும். சரியா? என்ன செய்யணும்? காலை எழுச்சி சூரியன் மரத்துல ஆயத்தை படிச்சது. அப்படி படிச்சுட்டா நமக்கு என்ன பறக்கத்தான நாள். படிக்கலையா பறக்கத்து இல்லை. சரிங்களா? இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. செய்ய வேண்டியங்களா? ஒரு ஆயத்து படிச்சது இல்லையா? ஆயத்து நீங்க எப்பெல்லாம் படிச்சீங்களோ அதை படிச்சா ஹதீஸையும் படிக்கணும்னு ஆசை வந்துடும். ஏன் கேட்டா குர்ஆன்ல இந்தியன் 5 தொழுவுகள் இல்லை, 5 வேளை தொழுவுங்கள் அப்படி இல்லை. தொழுகையை நினைத்துவாங்க. அந்த எப்படி தொழணும், எங்க தொழணும் அப்படின்னா ஒண்ணுமே எங்க இல்லை, குர்ஆன்ல இல்லை. அப்ப தொழணும்னு நினைச்சா எதை படிக்கணும்? ஹதீஸ் தான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தான் தொழுகையை எப்படி தொழுதாங்க, எங்க தொழுதாங்க, எத்தனை ரக்காத் தொழுதாங்க, அதுல ருக்குல சுஜூல என்ன ஓடுறது பாடலாம் எங்களுக்கு ஹதீஸ்ல. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் காலை எழுச்ச உடனே சூரியன் மறையத்துக்குள்ள கட்டாயமா ஒரு ஆயத்தை படிச்சோம். அந்த ஆயத்தை படிக்கும் போது நமக்கு தேட்டோம் ஹதீஸையும் படிச்சிடும். அப்ப குர்ஆனும் ஹதீஸை படிக்க ஆரம்பிச்சுட்டா இந்த உலகத்துல வாழ்ந்து உண்மையான முஸ்லீமா வாழும். நம்ம முஸ்லீம்டைய பாடம் தான் குர்ஆனும் ஹதீஸும். ஸ்கூல்ல எத்தனையோ பாடம் கற்றுக்கிறாங்க. ஆனால் நாம் படிக்கக்கூடிய இஸ்லாமிய ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஹதீஸ். அந்த குர்ஆனை படிச்சு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் படிக்கணும். தொழுகை குர்ஆன் ஆயத்து இருக்கு, ஹதீஸ் இருக்குது, அது மாதிரி நோன்பு இருக்குது, ஜக்காத்து, ஹஜ் இருக்குது, நம்ம வெளியே போறோம் வர்றோம் எல்லாத்துக்கும் குர்ஆன் ஹதீஸ். அவன் வாழ்க்கையில குர்ஆன் படிச்சு வாழ்ந்ததுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை முடியும் போது ஒரு முஸ்லிமாக மூத்தாயிடும். அவன் முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக மூத்தாயிட்டா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சொர்க்கமாகிய ஜன்னத்துக்கு உயர்ந்த சொல்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் ஜல்ல தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணமடைகின்ற வரை நாம் முஸ்லீமாக இஸ்லாமை வாழ்வதற்கு திருமறை குர்ஆனை அவனை விளக்கமான ஹதீஸை படித்து உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்தினாலே வறுமையில் அல்லாஹ்வுடைய உயர்ந்த சொற்குறவாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் குடும்பத்தோடு ஒரு பாக்கியமெல்லாம் அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக என வேண்டி எனது வழியை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தபடி